ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை சிறு குருவே நமக. எனக்கு இந்த கலை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி பொதுமத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் பயிற்சியாளர் அட்சி வாஸ்து நிபுணர் ராஜு அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஆய்வு ஜாதகமாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு, திருமணம் எப்போது நடக்கும், என்னுடைய குழந்தைக்கு திருமணத்துல தடைகள் இருக்குது, இந்த திருமண வரன்களை நான் எப்படி தேட வேண்டும், இந்த தடைகள் நீங்கி என்னுடைய குழந்தைக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற கேள்வியை ஜாதகினுடைய தாயாருடைய கேள்வியாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்ம ஏல்பி ஜோதிட முறையில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த திருமணத்திற்கான முயற்சிகளை அம்மா பார்ப்பது தவிர்க்க வேண்டும். அம்மாவுடைய எதிர்பார்ப்புனால் திருமணம் அப்படிங்கிறது தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது எந்த அளவுக்கு ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துல இது எப்படி செயல்படுகிறதுன்றதுக்கான ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்க போறோம். இந்த பதிவுக்கு போவதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்க எளிமையாக பார்க்க முடியும். ஜாதகனுடைய வயது 26 வயது நிறைவடைந்து 1 மாதம் 28 நாள் ஆகிறது. இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகினுடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம், ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், 4ஆம் மாதத்தில் இந்த ஜாதகி பிறந்திருக்கிறாங்க. கடகத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், மேசத்தில் சுக்கிரன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும், மகரத்தில் கேது, மீன ராசியில் சூரியன் புதன் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகினுடைய வயதுடைய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னமானது அவர்களுக்கு கடக லக்னம் ஆரம்பிச்சிருக்குது. பூச நட்சத்திரம் 1ஆம் மாதம் செயல்படுகிறது. கடந்த 25/1/2024 இந்த ஏஎல்பி லக்னம் கடக லக்னம் ஆரம்பிச்சிருக்குது. 24/1/2034 10 வருடங்கள் இந்த லக்னம் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பூச நட்சத்திரம் கடந்த 5/3/2025 இந்த நட்சத்திர புள்ளியானது ஆரம்பமாயிருக்குது. 15/4/2026 நிறைவடைகிறது. அப்போ கடந்த காலத்துல இந்த ஜாதகினுடைய ஏஎல்பி நட்சத்திர புள்ளியானது புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதம் செயல்பட்டு கொண்டிருக்கும். புனர்பூச 4ஆம் மாதம் அவங்களுக்கு லக்னத்தையே D9ஆக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். அவர் எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடம் சொல்லக்கூடிய நல்ல பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 6-9க்குரிய குரு 9ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ என்ன நடந்திருக்கும்? பாக்கியத்திற்கான போராட்டம் இருந்திருக்கும். தந்தையின் மூலமாக என்ன செஞ்சிருக்கும்? கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். அதே மாதிரி கோவிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த தடை தாமதத்திற்கான பரிகாரங்கள்ல செஞ்சிருப்பாங்க, கோவில்களுக்கு போயிருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டம் வரை இந்த ஜாதகியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 5க்கு அது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு காதல் வயப்படுறதோ அல்லது அந்தஸ்து கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால இந்த தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகிக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பித்த காலகட்டத்திலே இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துல 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அழுத்தமான சூழ்நிலையை எதுல காமிக்குது? உடல் சார்ந்த விஷயங்கள்ல, சுகம் சார்ந்த விஷயங்கள்ல, தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல ஒரு அழுத்தத்தை 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது 4ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்வது திருமணத்திற்கு யாருடைய எதிர்பார்ப்புகள் இங்க தடைகளை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் ஒரு தடை, செவ்வாய் பகவான் இந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும் அம்மாவுடைய எதிர்பார்ப்புகளால் ஒரு தடை தாமதங்களை காமிக்குது. அது மட்டும் இல்ல, செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அம்மாவின் மூலமாக அழுத்தத்தையும், அம்மா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில். அப்போ இந்த பெண்ணுடைய சுகத்தின் மூலமாக நடக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயமே ஒரு அழுத்தத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ இந்த 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி சொல்லுடைய சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது திருமணத்தின் மூலமாக தீராத பிரச்சனை, தடை தாமதங்கள், அது சம்பந்தமான அழுத்தங்கள்ல இந்த பெண்ணு பூச நட்சத்திரம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும்
7ஆம் பார்வையாக சுக்கிரன் சனி பகவானை பார்வை செய்வதும் தனது 8ஆம் பார்வையாக லக்னாதிபதி சொல்லக்கூடிய சந்திர பகவானை பார்வை செய்வதும் இந்த பெண் அப்படிங்கிற ஜாதகியானது அம்மாவினுடைய எதிர்பார்ப்புகளால் திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு போராட்டத்தை காமிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு விதமான வழி போராட்டம் யாரால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தாயாரால் ஏற்படுகிறது. அப்போ அம்மா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஏன் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அம்மாவின் மூலமாக பிரஷர், அம்மா மூலமா சந்தோஷம் இருந்தாலும் அம்மாவின் மூலமாக பிரஷர்ங்கிற விஷயத்தையும் காமிக்குது. திருமணத்திற்கு யாருடைய நிகழ்வுகள் தடையாக இருக்கிறது? இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை அம்மாவால் அப்படின்னு இருக்குது. இப்ப அம்மாவினுடைய எதிர்பார்ப்புகள் இங்க குறைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதாவது குடும்பஸ்தானாதிபதி. ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவை குறித்தாலும் குடும்பம் அப்படிங்கிற விஷயங்கள், வருமானம் அப்படிங்கிற நிகழ்வு அப்படிங்கிறது அவருக்கு 2ஆம் பாவகம் முடிவு பண்ணும். எதிர்பாலினத்துடைய 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய ஜாதகனுடைய 8ஆம் பாவம் அப்படிங்கிறதும் குடும்பஸ்தானத்தை முடிவு பண்ணும். அப்ப இந்த 2 பாவங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் திருமணம் நிகழ்வுக்கு. அப்ப 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால இந்த ஜாதகினுடைய குடும்பம் எதை டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரம்பரியமான, சரிங்களா, அவங்களுடைய பாரம்பரியம், சொந்த ஜாதி மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஸ்டேட்டஸ் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புனாலையும் இந்த திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகம் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் காமிக்கிறது. அப்போ இவங்க கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே கை கூடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பாரம்பரியத்திலே கம்யூனிட்டி பேஸ்டாவே அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறே வரன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 4ஆம் இடத்தை பார்வை செய்வதும் 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வதும் இந்த ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சனி கேதுனுடைய பார்வைங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடை தாமதங்கள் காமிக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை வலியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், ஓகேங்களா, மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகள், வறியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துறவிகள் சார்ந்தவங்களுக்கு போர்வை தானம் கொடுக்குறதோ, செருப்பு தானம் கொடுக்குறதோ, உணவுப் பொருட்களை தானம் கொடுக்கறது, புளியோதரை எலுமிச்சை சாதம் தானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு போர்வை தானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கையுடைய தடைகள் நீங்க திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறது. பூச நட்சத்திரம், சரிங்களா, 4ஆம் பாதம் நிறைவடையக்கூடிய காலகட்டங்கள் வரையுமே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடும்பம், வருமானம், பேச்சு, தொழில், வேலை சார்ந்த விஷயங்களால இந்த பெண்ணினுடைய கருத்து வேறுபாடு நாள் மூலமாகவும் இந்த திருமணம் படுகிறது தடைகள் இருக்குது. தடை தாமதங்கள் அப்படிங்கிற இந்த கேது பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையை காமிக்குது. அப்போ லக்னத்தில் ராகு 7ல கேது பகவான் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ராகு தோஷங்களை ஏற்படுத்துகிறது, பிரச்சனைக்குரிய திருமண வாழ்க்கையை இங்க சுட்டி காட்டுகிறது. பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதம் நிறைவடைகிறது. அப்போ யாருக்குனவே கடந்த காலங்கள்ல ஒரு 4 மாதம் முன்பாக நீங்க பார்த்த வரன்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க ரீகன்சல்ட் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவிட லக்னத்தில் ராகு 7ல கேது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய திருமணமாக இருக்கும். அதே சமயத்துல லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த பெண் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வேற மொழிகள் பேசக்கூடிய சூழ்நிலையில் வசிக்கும் போது அல்லது ஐடி ஃபீல்டு பிரச்சனைகளை கையாளக்கூடிய சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகத்துல ஓரளவு நிகழ்வுகளை நம்ம வந்து சாதகமாக அமைச்சு கொள்ளலாம். கூடிய வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம், அதில் கேது பகவான் அமர்ந்திருப்பது இவங்க என்ன துறைகள்ல இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய துறைகள் சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஒண்ணு மருத்துவராக இருக்கலாம். 10ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ரீதியாக பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட துறைகள்ல, கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் சந்திக்கக்கூடிய துறைகள்ல, போலீஸ் சம்பந்தமான துறைகள்ல, யூனிஃபார்ம் சர்வீஸ் பார்க்கக்கூடியவங்களாகவும் அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகள்ல அல்லது ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய வரன்களை அமைச்சு கொள்வது இந்த ஜாதகத்துல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டுல போய் வசிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ வெளிநாட்டு வரன்களை நீங்க தாராளமாக அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு தாயார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஒரு திருமணத்திற்கு
தடையாகவும் தாமதமாகவும் அமைதல் அப்படிங்கிறத இந்த ஜாத் போறத எளிமையாகவே தெரிகிறது. இந்த ராகு கேதுக்குனுடைய நிகழ்வு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய எதிர்பார்ப்புகளை மற்றவர் பூர்த்தி செய்ய இயலாது. இப்போ இந்த பெண்மணிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது, லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது, இந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிற நிகழ்வானது 7ஆம் பாவத்தின் மூலமாக பூர்த்தி ஆகாதுங்கிற நிகழ்வை காமிக்குது. அதே மாதிரி இவருடைய எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் இல்லாத எதிர்பார்ப்புகளும் இங்க பூர்த்தி ஆகாத நிலையை காமிக்குது. அப்போ ஒருவருடைய எதிர்பார்க்க நேரத்துல இன்னொருடைய எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும், மற்றவர் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டத்துல இவர் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விரக்தியான ஒரு மனநிலையும் காமிக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அப்போ ஒருவருடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மற்றவர் பூர்த்தி செய்ய முடியாத சூழலாகவும், இவர் எதிர்பார்க்க நேரத்துல அதை அவர்கள் பூர்த்தி செய்ய முடியாத சூழலையும் காமிக்குது. அப்ப இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு இன்கம்ப்ளீட்டான முழுமை பெறாத நிகழ்வுகளை சுட்டி காட்டும். அப்போ வேற மொழி, வேற லாங்குவேஜ் பேசக்கூடிய, வேற மொழி, வேறொரு சூழ்நிலையில் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க வசிக்கும் போது சில நிகழ்வுகளை நமக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ளலாம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது எதிர்பார்விதமாக திடீரென்று அவங்களுடைய மனநிலையில் எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுக்குள் எதிர்பார்ப்புகளால வரக்கூடிய நிகழ்வுகளால இவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவங்க பேசுவாங்க, அவங்க பேசும்போது இவங்க அமைதியாகிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு அப்நார்மலிட்டி சொல்லக்கூடிய நிகழ்வுகளை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தும். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது மாற்று நிகழ்வுகளை குறிக்கக்கூடியது. அப்படியே என்ன பண்ணிடும்னா, அவருடைய எண்ண அலைகள்ல நல்லாதாக இருந்தாங்க, ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையில மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற நிகழ்வுகளை இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்துவார். அப்போ சில புரிதல்களை ஏற்படுத்தி விட்டு வெளிநாடு, வெளியூர்களிலே வசித்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த ஜாதகத்துல இருக்குது. ஸோ அதை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை சாதகமாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது போல மற்றொரு ஜாதக ஆய்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏஎல்பி ஜோதிடர் உதவி ஆசிரியர் ராஜ் அருளானந்தன். நன்றி, வணக்கம்.